வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் விபரீத ராஜயோகங்களை எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நடக்காத விஷயம், வராத காசுலாம் திடீர்னு உங்கள் பாக்கெட்டின்னு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் தேவையில்லாத தர்க்கங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 6ஆம் அதிபதியான குரு 3 6ஆம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு 10ல் இருக்குது. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன், டாக்குமெண்ட் செக்கு இஷ்யூ பண்ணுறதுலாம் கொஞ்சம் பார்த்து இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மறைச்சல் இருக்கும். கடன் வாங்கி ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்பொழுது ஏதாவது நிலபுலன்கள், சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். தாயார் சமயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் போயிட்டு கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி 8ஆம் தேதி 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. வர காசை நல்லா சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், மாஸ்டர்ஸ் பண்ணுறேன், அதை பண்ண பெரிய லெவலில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ துலாம் லக்னமாகிறது சூரியன் தேசாவது. சூரியன் 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், நல்ல பிளான் போட்டு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாவது சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி, நல்ல பிரயாணங்கள், வீடு, சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமானது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. 1க்கு 4 வாட்டி பேசிட்டு சுப நிகழ்ச்சிகள் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான அதாவது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்தீங்கன்னா ஒரு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் ஒரு மன வருத்தங்கள், அவங்க நடந்துக்கிறது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. துலா லக்னமாக குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் செக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்கனாலோ ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்தீங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கடன் வாங்கி தொழில் ரீதியான விஷயங்கள் உள்ள கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி நிலபலன்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். அதே மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அற்புதமான பலங்கள், நல்ல ஒரு பெரிய கல்வி, பெரிய லெவலில் போகணுங்கிற எண்ணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் புத்திசாலித்தனமாக பெரிய லாபங்கள் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமானது கேது தேசம். கேது 11ல் இருக்கும்போது ஏதாவது லீகல் இஷ்யூஸ், லீகல் கேசஸ் ஏதாச்சும் இருக்குது, ஒரு பஞ்சாயத்துலாம் இருக்குன்னா இப்போ உட்காந்து பேசும்போது சிறப்பாக அது முடிஞ்சு கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமானது சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வர பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வழிபாடு அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இது ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா
எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கேன். பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை. ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எதுவுமே தெரியல. நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன ஐடியாவும் கிடையாது. எந்த ஒரு பிளானும் கிடையாது. ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்த சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்த சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இருந்த ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள். அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விட்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் வந்து பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம். ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள். இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும். நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.